மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இங்கதான் இருக்கணும், இல்லன்னா வெளியே போ. மாப்பிள்ள என்னையா? ஒண்ணும் இல்ல, என் பல்லு செட்டை நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. புது பல்லு செட்டு வாங்கணும், கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா. மரத்துல காய்ச்சி தொங்குது நினைச்சிட்டு இருக்க? எதுக்கே பல் செட்டு கேக்குற? என்ன திங்கிறதுக்கு? என் ப்ராப்பர்ட்டி அனுபவிச்சுக்கிட்டு நீங்க இப்படி பேசுறது நியாயமே இல்ல. நான் இப்படிதான் பேசுவேன். இஷ்டம் இருந்தா இங்க இல்லன்னா வெளியே போ. என் பொண்ணு முகத்துக்காக தான் உங்க ஹராஸ்மெண்ட் எல்லாம் நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த கடவுள் உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விட மாட்டாரு, இது சத்தியம். டீச்சர், ஹலோ, நான் உலகநாயகன் பேசுகிறேன். உலகநாயகனா? என்ன கேலி ஏத்திரியா? நான் உண்மையாவே கமலஹாசன் தான் பேசுறேன். அண்ணே சாரிண்ணே, நீங்க போன் பண்ணீங்கன்னு எதிர்பார்க்கலண்ணே. என் பல்லு செட்டு குமாரியா? என்ன சொன்ன? சாரிண்ணா, உங்களை இல்லண்ணா. நேத்து நானும் ரஜினியும் உங்க நடிப்பை பார்த்தோம். அண்ணே ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். ரஜினி பார்த்துட்டு சிவாஜி சார் மறுபடியும் பிறந்திருக்காருன்னு சொன்னாரு. அண்ணே ஒரு நிமிஷம் இருக்குண்ணே. ஓகே அண்ணே, ரஜினி சார் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கண்ணே. சிவாஜி சார் மறுபடியும் பிறந்து வந்திருக்காருன்னு சொன்னார். நான் நம்ப மாட்டேன். நம்பல என்ன நான்கு சாவு சொல்லுங்கண்ணே. அது ஒண்ணு இல்ல, சங்கர் அண்ணன் ரியாலிட்டி ஷோல உங்க கேரக்டர் சின்னதாயிடுச்சுன்னு ரஜினி ஃபீல் பண்ணாரு. ஆமாண்ணே, எனக்கு அதே ஃபீலிங் தானே. நடிக்க தெரியாத ஆளுக்கெல்லாம் பெரிய கேரக்டர் தர்றாங்கண்ணே. அதனாலதான் உங்களை மெயின் கேரக்டரா வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோ பிளான் பண்ண. அதை விட இதுதான் முதல்ல டெலிகாஸ்ட் ஆகும். சரிண்ணே. பிரைஸ் மணி கூட டபுள். 100% அது உங்களுக்கு தான் கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க பசங்க வந்து உங்கள்ட்ட அந்த கான்செப்ட சொல்லுவாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணா. பாய். ஏய் பாத்து, எனக்கு இருக்கிற டிமாண்ட அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியும், இதுவும் சத்தியம். செத்துற போற, கதவு துற. வாங்க. வணக்கம் பத்மா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. புது ரியாலிட்டி ஷோ கான்செப்ட் என்ன சார்? அதுக்கு தான் வந்தோம். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? கமல் சாருக்கு ஏதாவது ஃபோன் பண்ணீங்களா? நான் அவருக்கு பண்ணல, அவர் தான் எனக்கு பண்ணாரு. கமல் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? ஆன்னு வாய பொழுக்கிறிய என்ன? ரஜினி சார் கூட தான் பண்ணுவாரு. நீ மேட்டர் சொல்லு. கான்செப்ட் என்னன்னா, நில அபகரிப்பு மிருகங்கள். டைட்டில் சூப்பரா இருக்க. இதுல கேரக்டர் என்ன? இதுல உங்க கேரக்டர் பேரு சிங்கப்பூர் சிங்காரம். என்ன ரொம்ப ரிச்சா? ரொம்ப ரிச், ஆனா கொஞ்சம் ஏமாளி. பயங்கர முன் கோபம், ஆனா சிரிச்ச முகம். அபரிதமான மனிதநேயம், கொஞ்சம் கன்னிங், பயங்கர திமிர். கேரக்டர்ல நிறைய ரசம் இருக்கு. மொத்தமா என்ன சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரியாலிட்டி ஷோல ரியல் லைஃப்ல இருக்கிறவங்களும் நடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மினிஸ்டர் மாசி மேனாதன். அந்த ஆளு எப்படி அலையறான்? பாலிடிக்ஸ்ல பல கோடி அடிக்கிறான்ல, பிரைஸ் தொட்டி குத்துறதுக்கு வரானா? சரி சரி, யார் என்ன தகுதி பண்ணாலும் பிரைஸ் மணி எனக்கு தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? அது பிரைஸ் மணி எனக்கு தான் என் மைண்ட்லயே ஃபிக்ஸ் ஆகி போச்சு. ஓ அதான். என் கேரக்டர் என்ட்ரி எப்போ? நாளைக்கே சார். சப்ல எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ்? மிரட்டிட்டீங்க. அந்த பொண்ணு ஐட்டம் பாம்னா நீங்க ஆட்டம் பாம் பின்னி பிசில் எடுத்துட்டீங்க. இட்ஸ் ஒன்லி சாம்பிள் பீஸ். சுரங்கத்துல என்ன நிறைய இருக்கு சார். இந்த பென் கேமரா மாட்டீங்க? பென் கேமராவா? எஸ். உங்களுக்கு பென்ல வச்ச மாதிரி மத்தவங்களுக்கு ஷர்ட் பட்டன்ல கீ செயின்ல எங்க வேணா இருக்கும். அங்க நடக்கிறது இங்க ரெக்கார்ட் ஆகும். சூப்பர் அந்த டெக்னாலஜி. கேமரா இருக்குன்னு பயப்படுறதுக்கு கொஞ்சம் கூட அவசியம் இல்ல. கண்ணை மூடிக்கிட்டு நடிப்பை மட்டும் மழையாட்டம் கொட்டலாம். கரெக்ட் குருஜி. சார் சார் மோஸ்ட் வெல்கம் சார், மோஸ்ட் வெல்கம். நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருது நிஜமாவே எங்க அதிர்ஷ்டம் சார். எல்லாரும் ஓவரா நடிக்கிறானுங்க. என்ன நடிச்சாலும் பிரைஸ் மணி கிடைச்சிருமா? வாங்க சார் வாங்க, என் பார்ட்னர் சார் அறிமுகப்படுத்துறேன். சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் டைமா எங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கீங்க. டீயா, காஃபியா, விஸ்கியா, பிராண்டியா? இவன் என்ன ஓவரா நடிக்கிறான்? சைல்ட் ஆர்டிஸ்டா சார்? சைல்ட் லீடரான்னு கேட்க வந்தாரு மாமா. ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு பென்ல வச்ச மாதிரி மத்தவங்களுக்கு ஷர்ட் பட்டன்ல கீ செயின்ல எங்க வேணா இருக்கும். அங்க நடக்கிறது இங்க ரெக்கார்ட் ஆகும். ஐ அம் யூத் லீடர் முத்துகிருஷ்ணன். இஸ் மை சன். பைசனாட்டா இருக்க இவனை சன்னன்றீங்க? வயசுல இருக்க நல்ல பஞ்ச் கொடுத்தாரியா. ஆனா மலேசியர்கள் நேத்து சூப்பர் மேட்டர் மிஸ் பண்ணிட்டீங்க. பப்ல சிங்கார மக்கள் டான்ஸ் பண்ணிட்டாரு. ஃப்ளோர் ஃபுல்லா பணத்தால ஒப்பிட்டாரியா. கிட்டத்தட்ட 10 லட்சத்தை கொட்டிட்டு போறேன் பார்ல டாக். வெட்டி பேச்சு நிறுத்திட்டு எல்லாருக்கும் போய் காஃபி கொண்டு வாப்போ. போற என்ன பண்றது? என்ன சார் இவரு ஹீரோ போய் காஃபி கொண்டு வர சொல்றாரு? வளர ஸ்டேஜ்ல இதெல்லாம் கண்டு கூடாது. ஹீரோ வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். நானே ஃபீல் பண்றேன், நீ எதுக்கு ஃபீல் பண்ற? காஃபி அட்டியா? டீ. ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒண்ணு இல்லங்க, எங்க மாமா சிங்கப்பூர்ல 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாரு. லிக்விட் கேஷ் தேவைப்படுது. அதனால பல்லாரியில இருக்கிற 200 ஏக்கர் கிரானைட் லேண்ட விக்கணும்னு டிசைட் பண்ணிருக்காரு. அதானே மாமா? எஸ். மார்க்கெட் வேல்யூ 7 கோடினாலும் இமிடியேட்டா கேஷ் கொடுக்குற பார்ட்டியா இருந்தா 3 கோடிக்கு தூக்கி போடுறதுக்கு தயாரா இருக்கு. வாட் இஸ் தி டெல்லிங்? ஓகே மாமா. சார் நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் சார். ஒரு கோடி ரூபாய் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு கோயில் கட்டுறோம் சார். ப்ளீஸ் சார், நாங்க ரொம்ப ஏழைங்க சார். ப்ளீஸ். ஓ ஏழ்மை எனக்கு புரியுதுடா. 2 கோடிக்கு தூக்கி போடுற மாமா. இடத்துல பம்பிளி மாஸ் குட்டி. சார் இந்த கணக்கு கேளுங்களே. ஏன்டா அப்படி பிஞ்சிலே படுத்துருக்க? பல்லாரி பாபு, லேண்ட் மொத்தமும் உங்க மாமா பேர்ல தானே இருக்கு. நீங்க இப்படி சந்தேகப்பட்டா அவர் ஃபீல் பண்ணுவார். அவர் ஃபீல் பண்ணா நான் ஹர்ட் ஆவேன். நான் ஹர்ட் ஆனா டீல் கேன்சல் ஆகும். அப்புறம் உங்க இஷ்டம். அவன் ஒரு சின்ன குழந்தை, அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க உடனே டாக்குமெண்ட்ஸ் வரவழைங்க, டீல ஃபினிஷ் பண்ணிடலாம். டாக்குமெண்ட் வர வைக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவ்வளவு பெரிய அமௌண்ட் உங்க 3 பேரால போட்ட முடியுமாங்கறதா டவுட். நாங்க 3 பேர் மட்டும் இல்ல சார், எங்க பின்னாடி பெரிய ஆளு ஒருத்தர். எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சாரு நீங்க எங்களை நம்புங்க,
டீல உடனே முடிக்கலாம் ப்ராமிஸ். என்ன சொல்ற நம்பலாமா? நம்பினாதான் மாமா நெருங்க முடியும். சரி டாக்குமெண்ட் வர வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துரு. நீங்க பணத்தை ரெடி பண்ணுங்க. பணத்துக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, அது ரெடி. மொக்கங்கள் காஃபி சூப்பரா இருக்கும், எடுத்துக்கங்க. என்ன சார் இது? கிழட்டு போயலே கண்ணு அவிஞ்சா போச்சு. என்ன சார் இது? டீலே வேணாம், கேன்சல். அவசரப்படாத என் நாக்க பாரு. இது என்ன சார்? மச்சம், என் வாயில விழுந்தவங்க நாசமா போயிடுவாங்க, குட்டிச்சோர் ஆயிடுவானுங்க. இதெல்லாம் பேட்டில நீங்க சொல்லி ஆகணும் சார். கண்டிப்பா. ரெடி கோயிங். ஆமா, காஃபி போட்டது யார் மேன்? நான் தான் சார். டேக் திஸ். கொண்டு வந்தது நான் தான் சார். டேக் திஸ். கொண்டு போறது நான் தான் சார். அவங்கள்ட்ட வாங்கிக்க. we are going. போலாம் மாமா. என்னப்பா இது, காஃபிக்கா 2 லட்சம்? நீங்க குடுக்கறதோட சேர்த்து 3 லட்சம். டேய் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கடா. பத்மஸ்ரீ சார் உள்ளார பெர்ஃபார்மன்ஸ் பின்னி பெடல் எடுத்துட்டாரு. இங்க பார்த்தோம் அஜய். இங்க என்னடா பாத்தீங்க? பக்கத்துல நான் பார்த்து பயந்துட்டேன். அது எப்படி சார் நீங்க தான் சிங்கப்பூர் சிங்காரன்னு அவங்க எல்லாரையும் நம்ப வச்சீங்க? நம்ப வைக்கிறது நடிகனோட திறமை. எஸ்எம்எஸ் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இனிமே எஸ்எம்எஸ் ரிக்வெஸ்ட்லாம் இல்ல, ஓபன் சேலஞ்ச் தான். ஆல்ரெடி அந்த மொக்க உங்களை சேலஞ்ச் பண்ணிருக்கான். அவனா? கம் ஆன், ஆக்ஷன். டேய் மொக்க, பானா ஆர்டிஸ்ட் கிட்ட மோதனா பஞ்சராய் போறது உறுதிடா. 5 ரூபாய் நடிகண்டா நீ, 5 கோடி நடிகண்டானா? பத்மஸ்ரீ கிட்ட வச்சுக்கிட்டு பஞ்சு பஞ்சா பிஞ்சு போயிடுவேன். எவன் எதற்கு நடிச்சாலும் சரி, ஜெயிக்கிறது நான் தான். நான் தான்டா. யா